ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ரசப்பூரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பூரி செய்ய மாவு ரெடி பண்ணணும். நான் வந்து பெரிய கப்பில் 1 கப் ரவை எடுத்துட்டேன். சின்ன கப்பில் 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த பூரி செய்கிறதுக்கு ரவை தான் அதிகமாக சேர்த்துப்போம். அப்போ தான் பூரி நல்லா மொறுன்னு புஃப்னு வரும். இப்போ வந்து சோடா மாவு, லைட்டாக உப்பு சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலும் ரவை நம்ம சேர்த்துருக்கிறதுனால மாவு வந்து இறுகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் விட்டு ஒரு 1/2 hour க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ பானி ரசத்துக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். நான் வந்து கொத்தமல்லி 1 பிடி, புதினா 1 பிடி, இஞ்சி 4 துண்டு, பச்சை மிளகாய் ஒரு 5, அப்புறம் எலுமிச்சம்பழம், புளி, அப்புறம் மாங்காய் வந்து நாங்கள் டேஸ்ட்டுக்காக எடுத்துருக்கோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போது ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா, கொத்தமல்லி தழை, அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறமா எலுமிச்சஞ்சாறு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அரைச்சிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த பேஸ்ட் எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் சாட் மசாலா சேர்த்திக்கலாம். சாட் மசாலா வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணேன். இதுக்கப்புறம் மிளகு சீரகம் தேவையான அளவு சேர்த்திக்கலாம். இதுக்கப்புறம் மாங்காய் பேஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா, அதை 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ பானி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுறலாம். இதுக்கப்புறம் 1 கப் அளவு பெரிய கொண்டைக்கடலை எடுத்துக்கலாம். இதை நான் நைட்டே ஊற வச்சு அப்புறம் மார்னிங் வேக வச்சுட்டேன். இதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தேவையான அளவு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாங்காய் பேஸ்ட்டு வச்சுருந்தேன்ல, அந்த பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், சாட் மசாலா தேவையான அளவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு தேவையான பானி ரசமும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பூரி செஞ்சிடலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த சைஸில் எடுத்து தேய்ச்சிக்கலாம். இது வந்து பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது ஒரு மூடி, சின்ன சைஸ் ரவுண்டு மூடி எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துடலாம், சின்ன சின்னதாக. ஓகே, இப்போ எல்லாம் ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த சைஸில் ஃபுல்லாக வந்துருச்சு. நம்ம இதே மாதிரி எல்லா பூரியுமே தேய்ச்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து வச்சிடலாம். நான் வந்து ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சுட்டேன். வந்து காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு பூரி எடுத்து போட்டு அழுத்தி விட்டோம்னா பூரி வந்து நல்லா புஃப்னு வரும். நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இதே மாதிரி எல்லா பூரியும் சேர்த்து அழுத்தி விட்டு சுற்றி எடுத்துடலாம். ஓகே, இப்போ பூரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பூரியுமே சுட்டு எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்லாம். ஒரு பூரி எடுத்துகிட்டு அதில் உருளைக்கிழங்கு மசாலாவை ஸ்டஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் தனியாக கூட நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் உருளைக்கிழங்கு மசாலாவிலே மிக்ஸ் பண்ணிட்டதுனால நான் வெங்காயம் தனியாக எடுக்கலை. ஓகே, இப்போ ரசம் ஃபுல்லாக நிரப்பிட்டு இதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம்.
அவ்வளோதான், பானி ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.